இது ஃபேமிலி பிக்னிக் வந்து போற மாரி கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து குடும்பத்தோட ஸ்பேஸ்ல வந்து தங்கிட்டுருக்காங்க. ஸ்பேஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்பேஸோட சில மெக்கானிசம்ஸ் வந்து ஃபால்ட் ஆகி அங்க வெடிச்சு, எல்லாருமே வந்து லாஸ்ட் ஆயிடுறாங்க ஸ்பேஸ்ல. அப்புறம் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு ஒரு பிளானட்ல போய் லேண்ட் ஆகுறாங்க. ஆனா பிளானட் பார்த்தீங்கன்னா, இவங்க நெனைக்கிற மாரியே கிடையாது. ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நைட் டைம் தான் போய் இறங்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் தான் வந்து இந்த சீரிஸோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த பையன் அந்த காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க டிஃப்ரெண்டான பட்டாம்பூச்சி, அப்புறம் பூச்சி எல்லாத்தையுமே வந்து பிடிக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அங்க ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸ் ஆட்டமே ஒரு ரோபோட் இருக்கும். ஆனா மனுஷன் கிடையாது. அந்த மனுஷனாட்டம் இருக்க ஏலியன கூடயும் அவன் ஃப்ரெண்ட் ஆக்கிப்பான். அப்புறம் அந்த ஃப்ரெண்ட வச்சு தான் அந்த பிளானட்லேருந்து எப்படி தப்பிக்கிறான்னு வந்து யோசிப்பாங்க. அவன் அந்த பிளானட்ட பத்தி எல்லாமே தெரியும். ஆனா லாங்குவேஜ் மட்டும் கம்யூனிகேட் பண்ற மாரி பேச முடியாது. அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் அந்த ரோபோட்டிக் லாங்குவேஜ் தான். அத மட்டும் பேசிட்டு இந்த பிளானட்ல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு எல்லாத்தையுமே ஆராயிறாங்க. இங்க தன்னோட குடும்பம் வந்து வாழ முடியுமா இல்லையாங்கிறத வந்து பிளான் போட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டைம் வந்து நிலம் பொங்குது. அதுக்கப்புறம் மரம், செடி, கொடிங்கலாம் வந்து பூச்சி விதைகளா மாறுது. அவங்க ஸ்பேஸ் ஷிப்பே முழுகக்கூடிய நிலைமைக்கு வந்து வந்துடுச்சு. இத்தனை சூழ்நிலை இருக்கும்போது வந்து இங்கேருந்து எப்புட்றா நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வேற என்ன பிளானட்டுக்கு போகும்போதும் வழியும் வந்து தேடிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த ஏலியன் ஸ்பீஷீஸ் ரோபோட்டும் வந்து நல்ல ஃப்ரெண்டா இருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனா கடைசி கட்டத்தில வந்து அதோட ம ம மைண்ட யாரோ மேனிபுலேட் பண்ணி இவங்களுக்கு எதிராக வந்து மாற வைக்கிறாங்க. அந்த ரோபோட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சும், அந்த பிளானட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சும் வேற பிளானட்டுக்கு போய் எப்படி சேர்றாங்க? தன் பையன வந்து ஸ்பேஸ்ல லாஸ்ட் திரும்பி லாஸ்ட் ஆகும்போதும் அவன எப்படி புடிச்சு கொண்டு போறாங்கிறத வந்து படத்தோட கான்செப்ட்டா வச்சிருக்காங்க.